இந்த ஒலுவிலும் வாங்கிலும் பள்ளி வாயில்களுக்கு நடந்து செல்வதிலும் ஐங்கால தொழுகையை பேணுவதிலும் கிடைக்கக்கூடிய நன்மை கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் அதற்கு நாம் செலவிடுகிற நேரம் ஆயுள் காலம் முழுக்க செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீறி போனால் ஒரு 10 நிமிடம், இன்னும் சுருக்கமாக ஒரு 5 நிமிடம். 5 நிமிடத்தில் ஒரு மனிதன் அடைகிற நன்மையை இந்த உரை முழுக்க நீங்கள் கடைசி வரை இறுதி வரை நீங்கள் கேட்டால், ஒரு 5 நிமிடத்தில் ஒரு மனிதன் அடைகிற நன்மையை நீங்கள் பார்த்தால், சுபஹானல்லாஹ், நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே நாம் கிடந்தாலும் ஐங்கால தொழுகையை நிச்சயமாக நாம் விடவே மாட்டோம். நம்மால் நடக்கக்கூட முடியாவிட்டாலும் சரி. 7 வயதை உங்களுடைய பிள்ளைகள் அடைந்தால் தொழுகையை ஏவுங்கள். 10 வயதை அடைந்து உங்களுடைய பிள்ளைகள் தொழாவிட்டால் அந்த தொழுகையை கண்டிப்பாக தொழ வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய ஒரு வணக்கம். ஒரு காலத்தில் முதியோர்கள் மட்டும்தான் பள்ளி வாயிலை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். பேரம் பேத்திகளை எல்லாம் பெற்றெடுத்து ஓய்வெடுக்கிற காலத்தில் அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபை, ஏகத்துவ எழுச்சி இந்த தமிழ்நாட்டிலே பிரகாசிக்க துவங்கியவுடன் இளைஞர்களெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிரப்புகிற ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த நிலை தொடர வேண்டும். அல்லாஹுவை வணங்குகிற வணக்க வழிபாட்டில் முதன்மையாக இருக்கின்ற இந்த தொழுகை குடும்பம் குடும்பமாக நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். தொழுகைகளின் மூலம் பள்ளி வாயில் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதனுடைய பூரண நன்மையை நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்கு இந்த உரையை நான் உங்களுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கிறேன். முதலாவதாக, தொழுகைக்கு முன்னால் நாம் எல்லாம் உது செய்கிறோம். எல்லோரும் வரக்கூடிய ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு 10 நிமிடம் இந்த மாடியினுடைய மேலே நின்று கொண்டு கீழே உது செய்கிற அன்பர்களை பாருங்கள். அவசர அவசரமாக யாரிடத்திலாவது பேசிக்கொண்டு ஒரு பொடும்போக்காக தங்களுடைய உறுப்புகளை ஒலுவின் மூலம் கழுவி சுத்தப்படுத்துகிற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். முதலில் ஒது செய்வதற்காக வேண்டி நீங்களும் நானும் அமரும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். நான் இப்பொழுது சொல்லுகிற நன்மை தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்ல. நான் இப்பொழுது சொல்ல போகிற நன்மைகள் எல்லாம் பள்ளி வாயிலை நோக்கி அடியெடுத்து வைத்து வருகிற மனிதனுக்குரிய நன்மை அல்ல. ஒது செய்வதற்கு மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நன்மை, அல்லாஹ் சொல்லுகிற நன்மை. அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து வந்திருக்கிற நீங்கள் வராத நபர்களுக்கும் எடுத்து சொல்லி அந்த ஒலுவை எப்படி செய்ய வேண்டும், எந்த உள்ளார்த்தத்தோடு செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் தாழ்மையோடு நீங்கள் கேட்க வேண்டும். ஒது என்பது தொழுகைக்கு முன்னால் செய்யப்படுகிற ஒரு தூய்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒது என்பது என்ன தெரியுமா? ஒதுவுக்கு வழங்கப்படுகிற நன்மை எவ்வளவு தெரியுமா? இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? தாய்மார்கள் எத்தனை பேர் மேலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? ஒதுவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நன்மைகள் எத்துணை என்று யாருக்காவது முழுமையாக சொல்ல முடியுமா?